வரலாறு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். யூனியன் பட்ஜெட் 2023 எப்படியான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது உங்களுடைய பார்வையில்? என்னுடைய பார்வையில் யாருக்காக இந்த பட்ஜெட்? ஏழைகளுக்கு எதுவுமே கிடையாது. நடுத்தர வர்க்க மக்களுக்கு வரி சலுகை, விலை குறைப்பு கிடையாது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் வேலையின்மை, வறுமை, இந்த வார்த்தையே கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, இந்த சொற்களே நிதியமைச்சருடைய உரையில கிடையாது. இதுவரைக்கும் நான் பல உரைகளை கேட்டிருக்கிறேன். இந்த சொற்களை சொல்லாத உரையை இப்போதான் நான் பார்க்கிறேன். எப்படி இதை மக்களுக்கான நிதிநிலை அறிக்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றதுல மட்டும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இது தனி மனிதரோட சேவிங்ஸ் பாதிக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்கலாமா? இதை என்ன மாதிரியான ஒரு வியூகமா இதை எடுத்துட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறீங்க? முதல்ல அரசு, நிதியமைச்சர் எத்தனை வரி செலுத்துவோர் புதிய வரி திட்டத்துக்கு மாறி இருக்கிறார்கள்ங்கிற விவரத்தை சொல்லணும். இப்போ 100 பேர் வரி செலுத்துறாங்கன்னா எத்தனை சதவீதம் புதிய வரி திட்டத்துக்கு மாறி இருக்கிறார்கள்னு சொல்லணும். இந்த 2 ஆண்டு காலத்தில் எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க, ஏன் மற்றவர்கள் மாறவில்லை என்பதையும் ஆராய்ந்து சொல்லணும். வரி சலுகைன்னு சொல்றோம், எக்ஸம்ஷனுங்கிறோம். ஆனா வரி சலுகை என்பது எதிர்காலத்துக்கான சமூக பாதுகாப்பு வலைங்கிறது மறந்துடுறோம். இட்ஸ் அ சோஷியல் செக்யூரிட்டி நெட். இப்ப இன்சூரன்ஸ் வாங்குறோம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பணம் போடுறோம், அல்லது ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம், அதுக்கு வங்கியில கடன் வாங்குறோம், அந்த கடனுக்கு வட்டி கட்டுறோம். இவையெல்லாம் வரி சலுகையா? ஒரு பார்வையில வரி சலுகை தான். ஆனா இன்னொரு பார்வையில வரி செலுத்துவோர், இப்ப நான் வரி செலுத்துறேன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய முதுமையான காலத்துக்கு, எனக்கு வேலை ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அந்த சோஷியல் செக்யூரிட்டி நெட், சோஷியல் செக்யூரிட்டி நெஸ்ட் என்று கூட சொல்லலாம். எனக்கு ஒரு குருவி கூடு. ஆகவேதான் இந்த சேமிப்புகளுக்கு வரி விலக்கு தரப்பட்டு நீங்க குருவி கூடு கட்டுவதை போல நீங்க ஒரு கூடு கட்டிக்கிங்கன்னு சட்டத்தில் சொல்லுது. இந்த வரி சலுகையெல்லாம் நீங்க ஒழிச்சிருங்க, நான் ஆட்சேபிக்கல. ஆனா அதே நேரத்தில் என்னுடைய முதுமையில எனக்கு பென்ஷன் தரணும், என்னுடைய முதுமையில நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு நோய் வந்தா அந்த நோய்க்கு இலவசமாக மருத்துவ வசதி தரணும், நான் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு வீடு தரணும். இதையெல்லாம் அரசு தந்தா பல நாடுகள்ல, பல ஐரோப்பிய நாடுகள்ல சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் தர்றாங்க. அதையெல்லாம் நீங்க தந்தீங்கன்னா வரி சலுகையை ஒழிச்சிருங்க. ஆனா வரி சலுகையை ஒழிச்சிட்டு இந்த பாதுகாப்பு வலை, பாதுகாப்பு குருவி கூட நான் உருவாக்கி கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு தரலைன்னா என்னுடைய முதுமையான காலத்தில், என்னுடைய வேலை ஓய்வு பெற்ற பிறகு யார் எனக்கு பாதுகாப்பு? இதெல்லாம் விரிவான விவாதத்துக்கு உட்பட வேண்டிய விஷயம். ஆகவேதான் பல வரி செலுத்துவோர் புதிய வரி திட்டத்துக்கு மாறுவதற்கு தயங்குகிறார்கள். சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படாம தொடர்ந்து அந்த சேவிங்ஸ் பண்ண தேவையில்லாதவர்களுக்கே இந்த சலுகைகள் கொடுக்கப்படுறது அப்படின்றது ஒரு பாரபட்சமான செயலா பார்க்க வேண்டியிருக்கா? வரி சலுகைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழைய வரி திட்டம் உன்னது, புதிய வரி திட்டம் வரி சலுகையை எடுக்க முடியாது. ஆக ரெண்டுக்கும் இடையே ஒப்பீடே கிடையாது. இது ஒரு வரி திட்டம், அது ஒரு வரி திட்டம். ஏன் பழைய வரி திட்டத்திலிருந்து பல பேர் புதிய வரி திட்டத்துக்கு மாற மாட்டேங்கிறாங்க? புதிய வரி திட்டம் அவர்களுக்கு பயன் தரும் வரி திட்டமாக இருந்தால் ஏன் மாறுவதற்கு தயங்குகிறார்கள்? அதற்கான காரணங்களை ஆராய வேண்டாமா? காரணங்களை ஆராயாம டிஃபால்ட் ஆப்ஷன்,
நீங்க எதுவும் சொல்லாட்டி புதிய வரி திட்டத்தில் உங்களை அரசே சேர்த்துக்கொண்டா இது என்ன நியாயம்? எனக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது, ஆடிட்டர் கிடையாது, பல பேருக்கு கிடையாது. பல பேர் அந்த மாதிரி தரமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சு அவருக்கு ஃபீஸ் கொடுத்து ஆலோசனைலாம் கேட்க முடியாது. ஏதோ சம்பாதிக்கிறாங்க, வரி கட்டுறாங்க, வரியை பிடித்தமே பண்ணிக்கிறாரு முதலாளி. ஆக அவர்களுக்கெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன், நீ குறிப்பிடாட்டி உன்னை புதிய வரி திட்டத்தில் சேர்த்துக்குவோம்னா அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். சேவிங்ஸ் எக்கானமி அதுல இருந்து ஸ்பெண்டிங் எக்கானமியை நோக்கி நம்ம மாறுறோமா அல்லது மாறுறதுக்கு தள்ளப்படுறோமா? இந்த மாதிரி டாக்ஸ், அதாவது சேவிங்ஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கறது மூலமா இந்த நாட்டில் சேமிப்பே இல்லாதவர்கள் தான் மிக மிக அதிகம். இன்னைக்கு இருக்கிற வருமான சூழ்நிலையில பல பேரால சேமிக்கவே முடியாது. எத்தனை பேர் சேமித்து வீடு வாங்கியிருக்காங்க அல்லது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க? எத்தனை பேர் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பணம் போடுறாங்க? எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க? மிக பெரும்பகுதி இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா முடியாது, வர்ற வருமானத்துக்கும் அன்றாட செலவுகளுக்குமே ஈடுகட்ட முடியல. சேமிப்பு எங்க? ஆகவே சேமிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க சேமிக்காதீங்க, செலவழிங்கன்னா செலவழிப்பாங்க. ஆனால் சமூக பாதுகாப்பு வலை இருக்க, சோஷியல் செக்யூரிட்டி நெட் அல்லது நான் சொன்ன குருவிக்கூடு, அதை நான் கட்டாட்டி அரசு எனக்கு கட்டித்தரணும் இல்ல? அரசும் கட்டித்தராது, நானும் கட்டக்கூடாதுன்னு அரசு மறைமுகமா சொல்லுது. நீ செலவழிச்சிருன்னு சொல்லுது. செலவழிச்சுட்டா நாளைக்கு நடுத்தரவுலதான் நிக்கணும். செஸ் வரிக்கான இலக்கு அப்படின்றது கடந்த பட்ஜெட்ல 1,30,000 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ அது 1,45,000 கோடியாக அந்த இலக்கு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழகம் மாதிரியான மாநிலங்கள் இந்த செஸ் வரி அதிகரிக்கப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதையும் மீறி இந்த போக்கு என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படியா பார்க்க வேண்டியது? செஸ், சர்சார்ஜ் இதெல்லாம் மத்திய அரசு வசூலிக்குது. ஆனால் மாநில அரசுகளோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது. ஆகவேதான் மாநில அரசுகள் இதை எதிர்க்கிறார்கள். நேரடியாக வரி போட்டால் அதில் 42% மாநிலங்களுக்கு பகிர்ந்து தர வேண்டும் என்பது நிதி கமிஷனுடைய கட்டளை அறிக்கை. ஆக மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா, நேரடியாக வரி போடாம அந்த வரி மீது செஸ், வரி மீது சர்சார்ஜ் என்று போட்டு அதுல வர்ற வருமானத்தை மத்திய அரசே வைத்துக் கொள்ளுது. அதை மாநில அரசுக்கு பகிர்ந்து தருவது கிடையாது. ஆகவேதான் மாநில அரசுகளுடைய எதிர்ப்பு மிக மிக நியாயம். சரி, இப்போ விவசாயம் சார்ந்த துறைகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது 5% வரை குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடும் கூட கடந்த பட்ஜெட்ல 73,000 கோடி அப்படின்றது இந்த பட்ஜெட்ல 60,000 கோடியா இருக்கு. இதோடைய தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? கடுமையான தாக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு நடப்பாண்டுல 22-23 விவசாயத்துறைக்கு ஒதுக்கியது, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் ஒதுக்கியது 83,521 கோடி. ஆனா இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிவதற்குள்ள அவர்கள் செலவழிக்க போவது 76,279 கோடி தான். ஏறத்தாழ 9,000 கோடி ரூபாய் குறைவா செலவழிக்கிறாங்க. ஒதுக்கியதையே செலவழிக்க மறுக்குது இந்த அரசு, அல்லது அதற்கு திறமை கிடையாது. ஒதுக்கியதை விட குறைவாக செலவழிக்கிறாங்க, அதுல மிச்சம் பிடிக்கிறாங்க, சிக்கனம் பார்க்கிறாங்க. ஆக இவங்க ஒதுக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒதுக்கீடையே குறைச்சிட்டா அது இன்னும் மோசம். ஒதுக்கினதை செலவழிக்காதது ஒரு மோசம்னா, ஒதுக்கீடையே அடுத்த வருஷத்துக்கு குறைச்சிட்டா அது இன்னும் மோசம் இல்ல. கடந்த பட்ஜெட்ல பிரைவேடைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகம் பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அதை பத்தி பேசவே இல்லை. இது அரசோட பாதையை மாத்திக்கிறாங்க அப்படின்னு நாம எடுத்துக்க வேண்டியிருக்கா அல்லது தவிர்த்துட்டாங்களா? அப்படி பார்வையை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அசெட் மானிட்டைசேஷன் கடந்த 2-3 ஆண்டுகளாக பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அது என்ன பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் உரையில டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தையும் கிடையாது,
அசெட் மானிட்டைசேஷன் என்ற சொற்றொடும் கிடையாது. அதனால அதை கைவிட்டுட்டாங்கன்னெல்லாம் நம்பாதீங்க. அசெட் மானிட்டைசேஷனை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அசெட் மானிட்டைசேஷனை பொதுவாக பொது சொத்துல பொதுத்துறையில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்கிறாங்க. விற்கிறது தப்பு இல்லை, யாருக்கு விற்கிறாங்க? குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு விற்கிறாங்க. இது கடுமையான கண்டனத்துக்கு கடந்த சில மாதங்களில் ஆளாகி இருக்கு. விமான நிலையம், துறைமுகம், ரயில்வேல சில பகுதிகள், இதையெல்லாம் குறிப்பிட்ட சில பேருக்கு விற்கிறாங்கன்னு கடுமையான விமர்சனம். ஆகவே இதை பத்தி பட்ஜெட்ல பேசாம இருந்தா விமர்சனம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக செய்ய மாட்டாங்க அர்த்தம் இல்லை, செய்வார்கள். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்வார்கள், அசெட் மானிட்டைசேஷனையும் செய்வார்கள். சொல்லாம செய்யறாங்க, அவ்வளவுதான். தயவு செய்து முழுமையாக நம்பிடாதீங்க, அதெல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. தமிழகத்திற்கு புதிய திட்டங்கள் எதுவுமே அறிவிக்கப்படல, தமிழகம் சார்ந்த திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படல, தேர்தல் நடக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு தான் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் அதை இன்னும் பூரணமா படிச்சு பார்க்கல. எந்த மாநிலத்துக்கு சிறப்பு திட்டங்கள், எந்த மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் நுணுக்கமாக நான் பார்க்கல. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை ஆராய்ந்து பார்த்து அதிகாரிகளை கலந்து அதை சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நான் ஆதரிக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு நியாயம் என்று நான் சொல்றேன். ரிசெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உலக நாடுகள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழல். இந்தியாவுக்கு அந்த அச்சம் இருக்கா? அதை சமாளிக்கிற வகையில் இந்த பட்ஜெட் அமைச்சிருக்கா? இந்தியாவில் ரிசெஷன் எல்லாம் வராது. ரிசெஷன் வர்றதுக்கான சூழ்நிலை கிடையாது. வளர்ச்சி விகிதம் குறையும். ஆனா வளர்ச்சி விகிதம் 0க்கு கீழே போனா தான் ரிசெஷன். எங்களுடைய கணிப்புல இந்த நடப்பாண்டுல முதல் காலாண்டுல 13.5% வளர்ச்சின்னு NSO உடைய புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இரண்டாவது காலாண்டுல 6.3%. மூணாவது காலாண்டுல ஏறத்தாழ 4.2 இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. நாலாவது காலாண்டுல 4% வளர்ச்சி இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அப்பதான் மொத்த வருஷத்துக்கு 7% என்று நிதியமைச்சர் சொன்னார்களே, அந்த கணக்கு சரியா வருது. அந்த கணக்கு சரியா வரணும்னா மூணாவது காலாண்டிலையும் நாலாவது காலாண்டிலையும் வளர்ச்சி குறையுமே ஒழிய ரிசெஷன், எதிர்மறை வளர்ச்சி, அதாவது பொருளாதார சரிவு ஏற்படாது. பொருளாதார வளர்ச்சி குறையும், ஆனா பொருளாதார சரிவு ஏற்படாது. சேவிங்ஸ் ஊக்கப்படுத்தாதது, இந்த மாதிரியான செயல்கள் இந்த பொருளாதார வளர்ச்சி குறையும் போது அதுக்கு நேர்மாறாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. அதனாலதான் இதை விமர்சிக்கணும். இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படாமல், ஆராய்ச்சி இல்லாமல், ஆய்வு இல்லாமல், மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவசர கோலத்துல இந்த மாதிரி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் தவறு. சேமிப்பு முக்கியம். சேமிப்பு இல்லாட்டி முதலீடு இருக்காது. சேமிப்பு முக்கியம். சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதுதான் அரசனுடைய வேலையை ஒழிய, நீ சேமிக்காத, சேமிச்சா நான் வரி சலுகை தர வேண்டி இருக்கு, இது என்ன குதர்க்கமான வாதம்? சேமிப்புக்கு வரி சலுகை தருவது என்பது உலகத்துல எல்லா நாடுகளிலையும் இருக்கிற பழக்கம். எந்த நாடுகளில் வரி சலுகை குறைவானா அந்த நாடுகள் அந்த சமூக பாதுகாப்பு வலையை அவர்களே பிந்தி மக்களுக்கு தர்றாங்க. இப்போ ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இதிலெல்லாம் சோசியல் செக்யூரிட்டியை அரசே தருகிறது. ஆகவே அங்க சேமிப்புக்கு அவ்வளவு அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த நாட்டில் மிக மிக பெரும்பகுதி மக்களுக்கு, 140 கோடி மக்கள்ல ஏறத்தாழ 100-120 கோடி மக்களுக்கு அரசு எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டியும் தருவது கிடையாது. பென்ஷன் தருவது கிடையாது, இலவச மருத்துவ வசதி தருவது கிடையாது, இலவச உயர்கல்வி தருவது கிடையாது. ஆக அவர்கள்தான் அவர்களுடைய எதிர்காலத்தை, முதுமையான காலத்தை பார்த்து கொள்ள வேண்டி இருக்கு. ஆகவே சேமிப்பை ஊக்குவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சேமிப்பு என்ற எண்ணத்தையே குழி தோண்டி புதைப்பது என்பது மிக மிக தவறு.
அரசு என்ன செய்யணும்னா சேமிப்பை ஊக்குவிக்கணும். வரிச்சலுகை தருவதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா சேமிப்பையே ஒரு அரசு கண்டிக்கிறதுன்னா எனக்கு மிக மிக வியப்பாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. நேரம் ஒதுக்கி எங்களோடு பட்ஜெட் 2023 குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாஸ்கர்.